ஈச் அண்ட் எவ்ரி திங்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர் நினச்சி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை இந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன், ஆண்டவரை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சகாயத்தை செய்யுங்க, தயவு செய்யுங்க கேட்டு பாருங்கள். ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண ஜெபம் 8ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான என்ன பண்ணுங்க, அன்புள்ளவர்களாய் நீங்க பண்ணா காணப்படுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு வந்து என்ன பண்ணுதுங்க, திரளான பாவங்களை என்ன பண்ணுதா, மூடுதான். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். பாருங்க, நீங்க எல்லாம் வந்து வரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பற்பல கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஈவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நீங்களே வச்சுருக்காதீங்க, அதை பகிர்ந்து கொடுங்கன்றார் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இப்போது தேவாவுக்கு ஒரு காரியம் தெரியும், அவன் என்ன பண்ணான், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இது இப்படி இப்படிலாம் செய்யணும், இப்படி இப்படிலாம் செய்யணும். நமக்கு வந்து கிடைக்கிற அந்த தாளந்த அறிவை, அந்த நாணத்தை, அதை வந்து என்ன பண்ண மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவனும் கற்றுக்கணும், அவனும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஊக்கம் பண்ணணும். இருந்தால் ஒரு நல்ல உக்கரக்காரனை போல. உக்கரக்காரன்னா என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் தருகிறவன். சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன், தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தருவான். தாளந்துகளை தருவான், அறிவை தருவான், நாணத்தை தருவான், விவேகத்தை தருவான், புத்தியை தருவான், எல்லாத்தையும் தருவான். பணம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தருறதுக்கு ரெடியாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு அவங்கள சொல்லி கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே. உக்கரக்காரன் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணும்போது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி. திரும்ப வந்துச்சு பாருங்க, நீ போதிக்கிறதுனா சும்மா வந்து கதையெல்லாம் விட்டுன கூடாது. நான் தான் சொல்லுவேன், இந்த இவங்கெல்லாம் வந்து போதிக்க சொல்ல, கதையெல்லாம் விடக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும், அப்போ தான் வந்து செல்லுபடி ஆகும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி என்ன பண்ணுங்க, போதிக்க கடவன். தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம், போதிக்கணும் வழிய. அதுதான் தேவனால் என்ன புத்தி சொல்றது கூட, அறிவுரை சொல்றது கூட எதன் அடிப்படையில் சொல்றேன், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றேன், ஒன்னே விலக்கி சொல்றேன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி என்ன பண்ணுங்க, செய்யக்கணும். உதவி செய்யறது கூட என்ன பண்ணுங்க, உங்க பலம் இல்ல, தேவன் உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருப்பார், அந்த பலத்தின்படி செய்யுங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் வந்து ஒவ்வொருவனுக்கும் உதவி செய்யறதுக்கு தேவனே என்ன பண்றாரு, உங்களை பலப்படுத்துறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படி செய்வீர்களாக, அவரவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் என்ன பண்ணுது, உண்டாயிருப்பதாக. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த 6 காரியங்கள் எல்லாம் தெரியும். என்னங்க, ஆண்டவர் வந்து உங்களை வந்து ஊழியத்தில் ஒரு வேலை செய்யும்போது அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் அன்பினாலே என்ன பண்ணுங்க, செய்யுங்க. வேற சொல்லுது, அன்பினாலே ஒருவருக்கு ஒரு செய்யுங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஊழியம், போதிக்கிறது, புத்தி சொல்றது, இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி செய்யணும், எதையாவது ஒன்று முன்னிருந்து ஒன்று நடத்துறது, கொடுக்கறது, இரக்கம் செய்யறது, இதையெல்லாம் நம்ம வந்து செய்யணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதையெல்லாம் என்ன பண்ணாங்க, செய்யணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் செஞ்ச தொட்டு தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணுது, எல்லாராலும் பேசப்படுது. இயேசுவின் பார்த்தாங்க. யார் இன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியும், நம்ம மூலமாக தான் இயேசுவை பார்க்க முடியும். நாம தான் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்குது. இதெல்லாம் அந்த முன்னோடிகள்லாம் செஞ்சாங்க. அதனால தான் ஸ்கூலாக இருக்குது, அதனால தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அதனால தான் பெரிய பெரிய ஸ்தாபனங்களாக இருக்குது, அதனால தான் பெரிய பெரிய என்னதுங்க ஹாஸ்டல்ஸாக இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போய்கிறாங்க. அதே போல் நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக தொழுது கொள்கிற நாம, இந்த இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம எந்த விதத்திலேயாவது கர்த்தருடைய நாமத்தை நமக்கு இருக்கிற கிருபையின்படி, அது என்ன காட்டுமா, நான் வந்து சுயநலக்காரன் இல்லை, நான் என்னை மாத்திரம் நேசிக்கிறேன் அல்ல, நான் பிறனை நேசிக்கிறேன், என்னை போல நான் பிறனை நேசிக்கிறேன், என்னை போல பிறனை அன்பு கூறுகிறேன் அப்படின்ற அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனை வருஷங்களும் நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம என்ன பண்ணோம், நமக்காக மாத்திரம் வாழாமல் பிறனுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதற்கென்றே உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொண்டார். உலகம் வந்து சுயநலத்தில் இருக்குது, நான் வாழ்ந்தால் போதும்னுக்குது.
ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற எப்படின்னா, நானும் வாழணும், அடுத்தவனையும் வாழ வைக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுதான் இயேசுவின் அன்பு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுதான் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வார்த்தையில் ஒரு மதிப்பு இருக்கும். நீ கூப்பிட்டா செய்வான், நீ உன்னை மதிப்பான், உன்னை மனுஷனா போவான், ஜென்டில்மேன் சொல்லுவான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்தேன். ஒரு மீட்டிங்கு இந்த தொகுதியில் ஒரு 300 பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கே தெரியல. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஐயா இந்த தொகுதிக்காக நீங்கள் பேச வரீங்களா? என்ன பேசணும்? எல்லாம் முஸ்லீம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீங்களும் பேசணும். பேசுகிறேன் வாங்க. நேராக போய் 2வது ஆள் நான் பேசிட்டேன். நீங்கள் இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரத்தில் சில மக்கள்களாம் நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணி நம்மளை தள்ளி நீலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்படியோ வந்து என்ன பண்ணுவார், தெரிஞ்சு கொண்டு நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ திருப்பி அந்த ரோமர் எடுத்துக்கங்க, அந்த வசனத்தை 6 எடுத்து படிங்க, அந்த 2 வசனத்தை எடுத்து படிங்க. ரொம்ப சிம்பிள். செய்கிறவன் ஊழியத்தில் சொல்லுங்க. ஊழியம் செய்ய. ஊழியம்னா என்னது? பாஸ்டர் ஊழியம் மாத்திரம் இல்லை, எல்லாமே ஊழியம் தான். சொல்லுங்க. எல்லாமே ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இதெல்லாம் புத்திமதிகள். இதெல்லாம் என்னதுங்க? நீங்க வந்து இரக்கம் செய்யணும், கொடுக்கிறவளா இருக்கணும். ஏதாவது உங்களை ஒரு லீடர்ஷிப் கொடுத்து நடத்துனா என்ன பண்ணணும், நல்லா நடத்தி காட்டணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எது கர்த்தர் ஒன்று செய்கிறான்னா அதை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புத்திமதி சொல்கிறேன்னா புத்திமதி சொல்லுங்க. போதிக்க ஆண்டவர் வரம் கொடுத்துக்கிறாரா, போதிங்க. ஆண்டவருக்கென்று எதனா வேலை செய்யணும் கர்த்தர் அழைக்கிறாரா, அது செய்யுங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ட்ராக் கொடுக்கறது ஒரு ஊழியம், அது ஒரு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஏன்னா எத்தனையோ பேர் சாக போயிருப்பான், அவனுக்கு வந்து இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா அப்படின்னு அந்த ட்ராக்ஸை படித்தான்னு வச்சுக்க, அவன் தற்கொலையே தள்ளி போட்டுருவான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், நாட்கள் சமீபமாக இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால் பாஸ்டர் மட்டும்தான் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்போம். சபை என்பது வெறும் பாஸ்டர் மட்டும் இல்லை, சபை என்பது எல்லாமே இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனி அவயமாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் செயல்பட்டால் தான் கிறிஸ்துவானவர் என்ன பண்ண முடியும், மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த புத்திமதிகள் ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். போதிக்கிறவன் போதிக்கிறவரும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறோம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கவும், ஆண்டவரை இரக்கம் செய்கிறவன் இரக்கம் செய்யவும், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறவன் ஆண்டவரை ஜாக்கிரதையோடு கூட அன்போடு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சிம்பிளாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதிகாரம் செலுத்தாமல் கடுஞ்சொல்ல தெரியாமல் அன்பாய் ஆண்டவரே அவளை நடத்தி செல்லத்தக்கதாக ஆண்டவரை முன்னின்று நடத்துகிற கர்த்தாவே இந்த டீச்சர்ஸ்மார்களுக்கும் ஆண்டவரை எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரை எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே அந்த கிருபையை தாங்க, போதிக்கக்கூடிய அந்த கிருபையை தாங்க. ஆண்டவர் புத்தி சொல்லுகிற அந்த கிருபையை தாங்க, கொடுக்கக்கூடிய கிருபையை தாங்க, இரக்கம் செய்யறதுக்கான அந்த கிருபையை தாங்க, தேவனுக்கென்று எதையாவது செய்யத்தக்கதாக அந்த கிருபையை தாங்க. வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சாந்தத்தோடு அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளங்கள் திறக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே மற்றவங்களை அன்பாய் நேசிங்கன்னு சொன்னீங்களே, அப்படியாய் நாங்கள் மற்றவங்களை அன்பாய் நேசிக்கத்தக்கதாக அந்த கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு தந்தரல ஆண்டவரே. உமது நாமத்துக்கு சாட்சியாக எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட்.